தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவென் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனைநாள் பணிந்து ஏத்த அருள் செய்த வீடுடைய பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. ஞான சம்பந்தர் குழந்தையாக இருக்கும்போது அவருடைய தந்தையார் ஞான சம்பந்தரை அழைத்துக் கொண்டு கோயிலுக்கு சென்றார். போகிற வழியில் கோயில் குளத்தில் நீராடி செல்லலாம் என்று குளத்தில் இறங்கி நீராடி கொண்டிருந்தார். அப்போது ஞான சம்பந்தருக்கு பசி எடுத்ததால் அழுதார். அங்கு அன்னை சிவனோடு தோன்றி தன் திருமுலை பாலை ஞான சம்பந்தருக்கு தந்து அவரின் பசியை போக்கினார். நீராடிவிட்டு வந்த தந்தையார் பிள்ளையின் வாயில் பால் ஒழுகுவதைக் கண்டு யார் இதை தந்தார்கள் என்று பெரும்பால் அவரை அடிக்க போனார். அப்போது ஞான சம்பந்தர் மேலே கையை காட்டி இந்த பாடலை பாடினார். காதில் தோடு அணிந்து எருதின் மேல் ஏறி மென்மையான மதியை சூடி சுடுகாட்டில் உள்ள சாம்பலை உடலெல்லாம் பூசி என் உள்ளத்தை கவர்ந்த கல்வன் தாமரை மலரின் மேல் இருக்கும் பிரம்மன் அன்று பணிந்து பூஜை செய்ய அவனுக்கு அருள் வழங்கிய சிறந்த சீர்காழி என்ற ஊரில் இருக்கும் பெருமான் அவனே என்று கூறி இந்த பாடலை பாடினார்.